விடியும் என்று விண்ணை நம்பு, விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. அருமையான உலக சிந்தனை நாளில் பிப்ரவரி 22ஆம் தேதியில் கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றம் நடத்துகின்ற மாதம் ஒரு முறை கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம் பெயரில் மட்டும் மகிழ்வோர் மன்றம் என்ற பெயரை தாங்கியதாக இல்லை, மனித மனங்களில் மகிழ்ச்சியை தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் செல்ல வேண்டும், வாழ்க்கையில் அவர்கள் அதை நினைத்ததை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய மனங்களை அக இருளை வெளிச்சமாக்குகின்ற ஒரு அளப்பரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் எஸ் பார்வதி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த முனைவர் கே அனிதா ராணி அவர்களுக்கும், மாணவ மாணவியரின் சிறப்பு நிகழ்வுகளை இங்கே கண்ணுக்கு இனியனவாகவும் காதுக்கு இனியனவாகவும் பார்த்து கேட்டு சுவைத்து நாம் முத்தமிழை முப்பாலாக பருகுவதற்கு இந்த மகிழ்வோர் மன்றம் மாதம் தோறும் இப்படிப்பட்ட இலக்கிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகளை நான் வியந்து பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நூலை வாசித்து அதனை சுவாசித்து அதனை நாம் அனைவரும் நேசிக்கும்படியாக அப்படியே தத்ரூபமாக அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நமக்கு உள்ளபடியே மெய்ப்பித்து காட்டினார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை குறித்து எனக்கு தெரிவித்த ஆசிரியர் ஜான் கணேஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்பிதழ் மற்றும் என்னோடு தகவல் தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஆசிரியர் செல்வின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சென்னையிலிருந்து இங்கே வரும் வரையிலும் என்னுடைய போக்குவரத்து விடயங்களை மிகவும் நேர்த்தியாக கவனித்து என்னை பாரதியார் பிறந்த வீட்டிற்கெல்லாம் அழைத்து சென்று கோவில்பட்டியையே ஒரு வலம் வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த திரு சேர்மதுரை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள். மருத்துவ பணி என்பது தெய்வ பணி. தெய்வம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தர முடியாத காரணத்தால் இந்த உலகத்தில் மருத்துவர்களை படைத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இவ்வளவு ஒழுங்கும் கிரமமுமாக இந்த நிகழ்ச்சியை மிகவும் நிகழ்ச்சி நிரலோடு ஒரு வரன்முறையோடு மிக அழகாக நேர்த்தியாக செயல்படுத்த வேண்டும் என்று கட்டளைகளை கொடுத்து பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுகிறார் இல்லையா, அதனால் மிக அழகாக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் லதா ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு குழந்தை சொன்னா, செல்லில் பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது,
மனுஷனுங்களுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸே பண்ண முடியாது. எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் இல்லை என்றால் பேச்சு வராது, வெறும் காத்து தான் வரும். அன்பிற்கினிய தமிழ் சான்றோர் பெருமக்களே, இல்லத்தரசிகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, நான் மாணவ செல்வங்கள் என்று கூட நான் சொல்லுவது கிடையாது. நான் கல்லூரியில் பேராசிரியர். நான் எல்லா மாணவியரையும் கண்மணி என்று தான் அழைப்பேன். ஏன் என்று சொன்னால், செல்வங்கள் என்று சொன்னால் செல்வம் என்றைக்காவது சென்று விடும். ஆனால் கண்மணி என்று சொல்லும் பொழுது என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மணியாக நீ இருக்கின்றாய் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் நாங்கள் மிகவும் நேர்த்தியாக பாடத்தை கற்பித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுத்து அனுப்புவோம். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மாணவ கண்மணிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு படம் எடுக்கிறவங்க எல்லாம், திரைப்படத்தை தயாரிப்பவர்கள் எல்லாம் தாய்மார்களின் பேராதரவோடு வெற்றி நடை போடுகிறது என்று தான் மேலே ஸ்லோகனே வைப்பாங்க. அது போன்று மகிழ்வோர் மன்றத்தினுடைய தொடர்ந்து 88வது நிகழ்ச்சியினுடைய இந்த வெற்றிக்கு ஆணித்தரமாக அச்சாரமாக இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளே, எனது அருமை சகோதர சகோதரிமார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலமரத்தினுடைய விழுதுகள் கீழ்நோக்கி செல்வது வீழ்வதற்காக அல்ல. ஆலமரத்தினுடைய விழுதுகள் கீழ்நோக்கி செல்வது வீழ்வதற்காக அல்ல. சில நாட்களுக்கு பிறகு அந்த விழுதுகள் என்பது அந்த மரத்தையே தாங்கும் வலிமை உடையதாக மாறுகிறது. அதுபோலதான் சில தோல்விகள் நம்மை வீழ்ந்து போவதற்காக என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த உலக சிந்தனை நாளில் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டு இன்றைக்கு வெற்றி கொடியை நாட்டி வருகின்ற அடியேன் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றேன். உலக சிந்தனை நாளில் நீங்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள், உங்களுடைய எண்ணங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி உங்களுக்கு வரும். தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதீர்கள். ஒரு கோழிக்கூட்டில் பருந்தை தூக்கிட்டு வந்து பெரிய பருந்து என்ன பண்ணுச்சான், குட்டி பருந்து பறவையை தூக்கி போட்டு போயிடுச்சு. கோழி கூட்டிலேயே வளர்ந்த அந்த குட்டி பருந்து பறவை எப்படி வளர்ந்துச்சான்? கோழி மாதிரியே வளர்ந்துச்சான். தத்தி பித்தி நடக்கும் இல்லையா கோழி, அது போலவே வளர்ந்துச்சான். வேற ஒரு பறவை வந்து பார்த்துச்சான். ஏய், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங். அந்த பறவை இங்கிலீஷில் பேசிச்சா மேடம்னு என்னை கேள்வி கேட்கக்கூடாது. நல்லா கை தட்டலாமே. இந்த கை தட்டுற சவுண்டையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுங்க சார். அந்த பறவை கேட்டுச்சான், ஏய் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங், என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ யாரு? நான் கோழி. நது கோழியாச்சி முட்டாள, நீ வந்து கோழி கூட்டில் இருக்கிற பருந்து, உன்னை யார் என்று உனக்கு காட்டுகின்றேன், நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிடுச்சான். இதுவும் கூட போச்சான். சலனமே இல்லாத ஒரு பெரிய வட்ட வடிவமான கிணத்துக்கு மேலே அந்த கோழி கூட்டில் விடப்பட்ட அந்த பருந்து பறவையை அந்த மேலே நிற்க வச்சுச்சான். அந்த வட்ட வடிவமான கிணற்றினுடைய சுற்றுப்புறம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இப்படி நின்றுக்குச்சான். அந்த அதாவது குட்டி பருந்து பறவை, கோழி கூட்டில் வளர்க்கப்பட்ட குட்டி பருந்து பறவை. இப்போ அந்த பறவை சொல்லிச்சான், ஏய் உன் முகத்தை நீயே கீழே குனிஞ்சு பாரு. இப்படி குனிஞ்சு பார்த்துச்சான். இப்படி குனிஞ்சு பார்த்தவொன்னே, ஐயோயோ நான் கோழி கிடையாதா,
ஐயோ நான் கோழி கிடையாதா, நான் பருந்தா, நான் பருந்தா 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 பருந்தான்ட்டு அது பறந்தே போனதான். இஃப் யூ கேன், இஃப் யூ கேன் யூ கேன், இஃப் யூ கெனாட் யூ ஆர் ரைட். ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். இஃப் யூ கேன் யூ கேன், இஃப் யூ கெனாட் யூ ஆர் ரைட். நீ எதை நினைக்கின்றாயோ அதை உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். நான் இது கிடையாது, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வெற்றி நட போட முடியாது. உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிற நான் ரொம்ப பெரிய டாடா பிர்லா வீட்டிலேருந்து பிறந்து வந்தேனா? இல்லை. மாணவ கண்மணிகளே, சாப்பிடுவதற்கு எனக்கு சாப்பாடே கிடைக்காது. நிறைய நாட்கள் பட்டினியில் படிச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய எண்ணம் எல்லாம் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பதிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை கடத்தியிருக்கின்றேன். சிறு வயதிலிருந்து முதல் மதிப்பெண்ணையே பெற்று வந்திருக்கின்றேன். நீங்கள் சொன்னால் நம்புவீர்களா என்று எனக்கு தெரியாது. என்னுடைய எல்லா ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நான் தகுதியானவள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் வாக்கு மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்காது, ஆனால் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க்கு. பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூலில் எதுலேயும் படிக்கல, சாதாரண அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் தான் படித்தேன். அந்த சத்துணவுக்காக போய் முதல் ஆளாக நின்று சத்துணவை வாங்கி முட்டையோடு அதையும் பெற்று உண்டு முதல் மதிப்பெண்ணை எப்படி பெறுவது, மற்றவர்களை தேர்வில் எப்படி வீழ்த்துவது. வாழ்க்கையில் வீழ்த்துறது இல்லை, உங்களுடைய தேர்வில் மற்றவர்களை வீழ்த்துவதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் கண்மணிகளே. இந்த கோவில்பட்டியை பற்றி நிறைய விஷயங்களை நான் படித்தேன். கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ்ஸு, பாரதியார் பிறந்த ஊர், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதும் இல்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பாடினாரு. இந்த பாரதியாரை பற்றி ஒரு கவிதை போட்டி வச்சாங்க. நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பேச்சு போட்டினா எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக நிறைய நாங்கள் பேச்சாளர்கள் எல்லாம் போயிருக்கோம். ஆனால் திடீர்னு உடனடி தலைப்பு கொடுத்து கவிதை போட்டி வச்சாங்க. அந்த கவிதை போட்டியில் எனக்கு முதல் பரிசினை கொடுத்தார்கள். நீதி அரசர் சா மோகன் அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஐயா தான், இது மிகச்சிறந்த வரியாக இருக்கிறதே, நல்ல எழுத்து, இந்த மகளுக்கு நான் பரிசை கொடுக்கிறேன் என்று அவருடைய சட்டப்பையிலிருந்து எடுத்து 500 ரூபாய் நோட்டை எனக்கு கொடுத்தாரு. கிபி 2000 அந்த வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்த வீட்டை சேர்மதுரை ஐயா அவர்கள் என்னை அழைத்து சென்று காட்டிய போது எனக்கு ஏற்பட்ட நினைவலைகளை நான் இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். பெண்ணியத்தை பாடியதால் புண்ணியத்தை பெற்றவன், பெண்ணியத்தை பாடியதால் புண்ணியத்தை பெற்றவன் பாரதி 19 சத்துணவு. பாரதி 19 சத்துணவு, பசி உள்ளவர்களின் ருசி உணவு, பைந்தமிழின் அவி உணவு, விடுதலை வேட்கையில் அவன் ஒரு பலி உணவு, விடுதலை வேட்கையில் அவன் ஒரு பலி உணவு. பாரதி பறையருக்கும் புலையருக்கும் பட்டு துணியை தொட்டு தந்தவன். பாரதி பறையருக்கும் புலையருக்கும் பட்டு துணியை தொட்டு தந்தவன். பூக்கை கொண்டு நாட்டை பூசித்தவன், பூக்கை கொண்டு நாட்டை பூசித்தவன், நாக்கை கொண்டு நற்றமிழ் பாடியவன்,
நாக்கை கொண்டு நற்றமிழ் பாடியவன், யாக்கை கொண்டு மொழிக்காக போராடியவன், யாக்கை கொண்டு மொழிக்காக போராடியவன், காக்கையையும் விடாமல் பாடி வைத்தவன், காக்கையையும் விடாமல் பாடி வைத்தவன். இந்த கவிதை வரிகளை படித்துவிட்டு நான் படித்தவுடனே அவர் எனக்கு பாராட்டு தெரிவித்து பரிசினை கொடுத்தார். கல்வி கட்டுவதற்கு, அதாவது கல்வி கட்டணத்தை கட்டுவதற்கு கூட வழி இல்லாமல் நானே முயன்று முயன்று படித்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ், பிஹெச்டி தமிழ், அதற்கடுத்து பிடிஹெச், பிசிஎஸ் என்ற டிகிரிகளை நான் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண்ணை எடுத்து படிப்பதற்கு இந்த சிந்தனை நாளில் அதை உங்களிடம் தெரிவிப்பதற்கு எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இது பிப்ரவரி மாதமாக இருக்கிறதுனால காதலர் தினம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிப்ரவரி 14 என்னுடைய பிறந்த நாள். நான் காதலர் தினமாக நினைக்கவில்லை, என்னுடைய பிறந்த நாள் தான் காதலர் தினமாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பையனுங்க கதையா எழுதுறானுங்க, கவிதை எழுத சொன்னால் கதை எழுதுறானுங்க, கதை எழுத சொன்னால் கவிதை எழுதுறாங்க. இப்பெல்லாம் எக்ஸாம் பேப்பரில் கூட ஒரு எழுத்து இருக்கிறது இல்லைங்க, ஒரு எழுத்து எழுதுறதில்ல. 9ஆம் நம்பர் கேள்வியை 9ஆம் நம்பர் கேள்வின்னு எழுதுடான்னா அது எழுத தெரியல. ஆனால் மாணவ கண்மணிகளுக்கு நிறைய கவனச்சிதறல் வந்துடுச்சு கொரோனாக்கு பிறகு. நான் இப்படி தான் வகுப்பில் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். கோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நாட்டுப்புற பாடலில் 3 வகையான பாடல்கள் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நாட்டுப்புற பாடல், ஃபோக்லோர் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டுப்புற பாடல். நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது தாலாட்டு பாடல், காதல் பாடல், ஒப்பாரி பாடல், தாலாட்டு பாடல், காதல் பாடல், ஒப்பாரி பாடல், 3த்துக்கும் 3 பாடலை கொடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ பெரிய பேராசிரியர்கள் எல்லாம் அதை வடிவமைத்து பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்தா, முதல்ல பாடல் தாலாட்டு பாடல், அதை எவனும் படிக்க மாட்டான். 3ஆவதாக இருக்குது பாருங்க ஒப்பாரி, அதையும் படிக்க மாட்டான். உண்மைக்கு சொல்கிறேங்க, பேப்பர் திருத்தும் போது நாங்கள் சிரித்து சிரித்து எங்களுக்கு வயிறா வலிக்கும். எல்லா கேள்விக்கும் அவன் காதல் பாடலை மட்டும்தான் பதிலாக எழுதி வைப்பான். என்ன தெரியுங்களா எழுதி வைப்பான்? எலும்பிச்ச நிறம் போல, எலும்பிச்ச நிறம் போல நீ என்னான ஒரு சிகப்பு, எலும்பிச்ச நிறம் போல நீ என்னான ஒரு சிகப்பு, வாடிப்பொண்ணே ஓடிப்போவோம், வாடிப்பொண்ணே ஓடிப்போவோம். இந்த டயலாக்கை தவிர வேறு எதுவுமே இருக்காதுங்க அந்த பேப்பரில். இது அப்படி தொடர்ந்து எழுதி வச்சுருந்தான். நான் இதை இட்டுக்கட்டி எதுவுமே சொல்லலை, உண்மையாக அவன் பேப்பரில் எழுதி வச்சுருந்தான். சரி, தமிழில் அறிவியலும் கணக்கு எல்லாமே இருக்குதானே, தமிழ் மொழியில் அறிவியல் இல்லையா? தமிழ் மொழியில் அறிவியல் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்குல்ல, தமிழில் எல்லாமே இருக்கு. விக்ரம் சந்திராபாய் என்ற ஒரு வட இந்திய எழுத்தாளர் அவருடைய நாவலை ஒரு தலைப்பிட்டு எழுதியிருந்தார். விக்ரம் சந்திராபாய், த ரெட் எர்த் அண்ட் போரிங் த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு, த ரெட் எர்த் அண்ட் போரிங் த ரெயின் என்று சொல்லி தலைப்பிட்டு எழுதியிருந்தார். அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டார்கள், மிஸ்டர் விக்ரம் சந்திராபாய், இந்த தலைப்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, இந்த தலைப்பு அப்படியே எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே, எங்கிருந்து இந்த தலைப்பை எடுத்தீங்க, எப்படி இந்த தலைப்பை வச்சிங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பாருங்க, இந்த தலைப்பு தமிழ்நாட்டிலிருந்து எடுத்தேன், இந்த தலைப்பை தமிழ்நாட்டிலிருந்து எடுத்தேன். ஞாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே.
மழை நீரானது செம்மண் நிலத்தில் விழுந்துடுச்சுன்னா மழை நீரையும் செம்மண்ணையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரே கரைசலாக மாறிடும். இந்த இடத்துல நான் கெமிஸ்ட்ரி படித்தேன் அப்படின்றத நிரூபிக்கிறேன் பாருங்களேன். மழை தண்ணீர் செம்மண் மேலே அந்த நிலத்தில் விழுந்துடுது. விழுந்த உடனே ஒரே கரைசலாக மாறிடுது. அறிவியலில் ஃபிசிக்ஸில் சொல்யூஷன் எத்தனை வகைப்படும்? மாணவ கண்மணிகளை பதில் சொல்லுங்க. கரைசல் எத்தனை வகைப்படும்? ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், ஹெட்டிரோஜீனியஸ் சொல்யூஷன். ஒரு படித்தான கரைசல், இரு படித்தான கரைசல். இந்த ஒரு படித்தான கரைசல் என்பது செம்மண் நிலத்தில் மழை நீர் விழுந்த உடனே அப்படியே கரைஞ்சி அப்படியே கரைஞ்சிடும். அதே போல் ஒரு டம்ளரில் சர்க்கரையை போட்டிங்கனாவோ அல்லது உப்பு போட்டிங்கனாவோ அது ஒரே மாதிரி கரைசலாக மாறிடும். சரி, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கூழாங்கல்ல போடுங்க, கரையுமா? கரையாது. அப்போ அதுக்கு பேர் தான் இரு படித்தான கரைசல். அவர் சொல்கிறார், விக்ரம் சந்திராபாயி, செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாட்டை எழுதினவர் பேரு செம்புல பெயல் நீரார். செம்புல பெயல் நீரார். இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு இதுவரையிலும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியல. ஆனால் அவர் எழுதின அந்த வரியை வைத்து அவருக்கு அந்த பாடலுக்கு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த செம்புல பெயல் நீர் என்ற வார்த்தையை தான் நான் ஆங்கிலத்தில் த ரெட் எர்த் அண்ட் போரிங் த ரெயின் என்று நான் இந்த தலைப்பை சூட்டினேன் என்று சொன்னார் என்று சொன்னால், தமிழ் சான்றோர் பெருமக்களே, தமிழ் மொழியில் எல்லாமே இருக்குங்க. தமிழ் மொழியில் இல்லாதது எதுவுமே இல்லை. தமிழ் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய மனிதர்களுக்கும் ஆளுமை மிக்க சான்றோர் பெருமக்களுக்கும் கூட அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. மிக அதிகமாக அகத்தை மட்டுமே பேசுகிறதே. காதல் பண்ணுறது, களவு வாழ்க்கை, திருட்டுத்தனமாக லவ் பண்ணுறது, இப்படி தானே சொல்லுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த அகநானூறுன்ற இலக்கியத்தை டீச் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு வரியும் நடத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப காதலாக இருக்கும் அந்த பாடல். நான் என்ன சொல்லுவேன்னா, கண்மணிகளே, நீங்கள் டிக்ளோனா விளையாடி இருக்கீங்களா? என்ன மேம், டிக்ளோனா விளையாடி இருக்கீங்களான்னு கேட்பேன். மேம், இது ஜென்டில்மேன் படத்தில் வர்ற விளையாட்டாச்சே, செந்தில் கவுண்டமணி இதுதானே இந்த ஜோக்கு? இல்லைம்மா, டிக்ளோனா, கப்ளிங்கு, இந்த விளையாட்டெல்லாம் அகநானூரில் விளையாடி இருக்காங்க. ஏற்கனவே அகநானூரில் விளையாடிட்டாங்க. அதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரீமேக் பண்ணுறாங்க, ரீல்ஸாக போட்டுனுக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் மிக சந்தோஷமாக படிப்பார்கள். அவர்களுடைய மனசில் அப்படியே ஏறிடும். இப்போ இந்த கணக்கு பாடம் வரல அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கணக்கு நீங்கள் படிக்கணும். கணக்கு பாடம் எல்லாருமே ரொம்ப வீக்கு தான். ஆனால் கணக்கை நீங்கள் நிச்சயமாக நல்லா படித்தாதான் வாழ்க்கையில் உயர முடியும். இதை நான் சொல்லலை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்கிறாரு. 20 18 கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு. 20 18 கூட்டி சொல்லுதல், 20 18 கூட்டி சொன்னால் அது மனக்கணக்கு. 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு. 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு. செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு. மந்தையிலே போடாதே ஆட்டுக்கணக்கு, மொந்தையிலே போடாதே ஓட்டுக்கணக்கு. அடுக்கலையில் பாவையர்த்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, மோர் கணக்கு, தயிர் கணக்கு. இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க, கணக்கு பாடம், வாழ்க்கை பாடத்தை தவறாமல் போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படியுங்கள் கண்மணிகளே என்று மிக அழகாக கவிதை எழுதினார் என்று சொன்னால், தமிழ் மொழியில் எல்லாத்தையும் எளிதாக சொல்லிடலாம்.
ஒன்றும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை மருத்துவர் அவர்கள் நடத்துகிறார். மருத்துவர் நோயின்றி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு நமக்காக இந்த நிகழ்ச்சியை அவர் மாதம் ஏற்படுத்தி தருகிறார். இந்த திரிகடுகம் என்று ஒரு நூல் இருக்கிறது. 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள் மேல் கணக்கு நூல்கள். ஒரு குழந்தை கூட அழகாக சொல்லிச்சு பாருங்க, சங்க இலக்கியங்களையும் சொல்லிச்சு, 18 கீழ்கணக்கு நூல்களையும் சொன்னது. சங்க இலக்கியங்கள் தான் மேல் கணக்கு, அதுதான் 18 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அது மேல் கணக்கு, இது கீழ்கணக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 36 நூல்களாக நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்றன. இந்த திரிகடுகம் என்ற நூல் மிக அருமையான அற்புதமான அறநெறிகளை தன்னுடைய நூலில் வச்சிருக்கு. எப்படின்னா, சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி இந்த 3 மருந்து பொருளும் எப்படி மனிதனுடைய அதாவது நோய்களை நீக்குகின்றனவோ அது போன்று மனிதனினுடைய அக இருளை நீக்குவதற்காக ஒவ்வொரு பாடலிலும் 3 அறக்கருத்துக்களை இந்த திரிகடுகத்தை எழுதின ஆசிரியர் நல்லாதனார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பேர் ஆதனார் தான். ஆனால் நல் என்ற அந்த சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கு, அதனால நல் ஆதனார் அவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு அற்புதமான பாடலுங்க. அந்த அற்புதமான பாடலை நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கு கேட்கின்றீர்களோ நீங்கள் அனைவரும் இன்றைக்கு பாக்கியம் பெற்றவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அவர் அற்புதமாக எழுதுறாரு பாருங்களேன். தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்து இருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. தாளாளன்னா யாரு? கடன் வாங்காமல் இருக்கிறவன் தான் தாளாளன். தாளாளன்னா கடன் வாங்காம தன்னுடைய சொந்த முயற்சியை மட்டுமே நம்பி வாழ்பவன். வேளாளன்னா யாரு? வேளாண்மை செய்து வந்த விருந்தினர்களுக்கு உணவு கொடுத்து அதன் பிறகே உண்பவன். கோளாளன் யார் அப்படின்னா என்றைக்கும் நன்றியை மறவாதவன். இந்த 3 பேரையும் சுற்றத்தினராக கொண்டு வாழ்வது இனிது. இப்படி வாழ்கிற வாழ்க்கை தாண்டா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் சில மாற்றங்களை செய்யும் பொழுது மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் தானாக தேடி வரும் என்பதற்கான அடிப்படையான ஒரு பாடலாக திரிகடுகம் என்கின்ற இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவுரங்காபாத்தில் அஜய் முனாட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். நான் வேற 8:30 மணிக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறமா தட்டுற வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு நேரம் மிக குறைவாக கொடுத்து விட்டார்கள். என்னுடைய பரிதாபத்திற்குரிய ஒரு செய்தியாக இதை நான் பார்க்கின்றேன். 1 மணி நேரம் கொடுக்க வேண்டிய எனக்கு இவர்கள் என்னுடைய நேரத்தை வஞ்சித்து விட்டார்களே என்ற கடும் கோபத்தோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். பாருங்களேன், அஜய் முனாட் அப்படின்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கு நான் இந்த செய்தியை இந்த மன்றத்தில் கற்றுக் கொடுத்து விட்டு போகின்றேன். தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செதுக்கி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதற்கு நான் உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் தோழமைகளே. பாருங்க, அந்த அஜய் முனாடு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் பண்ணுறாரு. என்னன்னா, தன்னுடைய மகளுக்கு ஒரு பெரிய 1 கோடி ரூபாயில் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு. பெரிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. எல்லா தகப்பன்மாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். ஆனால் திடீர்னு ஒரு மாற்றத்தை அவர் தன்னுடைய மனசில் நியமிச்சுடுறாரு. ஆனால் இதற்கு சம்மதம் பெற வேண்டுமே,
குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சம்மதமும் இருந்தாதானே குடும்பம் இல்லறம் என்பது நல்லறமாக இருக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. நல்லா கவனிங்க, எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் போயிட்டு அந்த விஷயத்தை சொல்றாரு. அந்த சின்ன மாற்றத்தை பண்ணாருல்ல, அது சின்ன மாற்றம் இல்லை, பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் கிட்ட அவர் சொல்றாரு. எல்லாருமே அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட போய் கிட்ட கேட்டாரு, மகளே, நான் செய்த மாற்றம் உனக்கு சரியாக படுகிறதா? அப்பா தப்பாக பேசியிருந்தால் என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கம்மா என்று சொல்லி கேட்கின்றார். அந்த மகள் அப்படியே அப்பாவை பார்த்துட்டு அப்படியே அழுறா, கண்ணில் தண்ணியா ஊத்துது. என்னம்மா செய்தி சொல்லுங்கம்மா, சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சஸ்பென்ஸாக இருக்கு? எல்லாருக்கும் சஸ்பென்ஸாக இருக்கு. அப்போ நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம் இல்லையா? அந்த சஸ்பென்ஸோட அந்த மகள் தந்தையினுடைய முகத்தை பார்த்து அழுகிறாள். தந்தையும் அழுகிறார். நான் உலகத்தில் எத்தனையோ தகப்பன்மார்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய மட்டும்தான் the best father in this world என்று சொன்னாள். அப்படி அம்மா நீ சொல்றது உண்மையாரு? ஆமாப்பா, எத்தனையோ பேரு ஆடம்பரமாக எதையோ செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் செய் இந்த மாற்றத்தினால் 90 பேருக்கு வாழ்வளிக்க என்று சொன்னால், இதை பெரிய பாக்கியவதி என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று சொன்னால், ஆம், அந்த மகளான திருமண தேதியில மிகவும் அந்த திருமணத்தை நடத்தி முடித்து அவளுடைய திருமணத்திற்காக 1 கோடி ரூபாயை ஒதுக்கி இருந்தாலையா, அந்த 1 கோடி ரூபாயில் 90 பேரை தெரிவு செய்து இவர் தினமும் கார்ல டிராவல் பண்ணும்போது அந்த பகுதிகளில் பிளாட்ஃபார்ம்ல வசித்துக் கொண்டிருந்த ஏழையவர்களை கண்டு மனம் இறங்கி அவர்களுக்கு 90 வீடுகளை கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கான பத்திர பதிவோடு அந்த திருமணம் முடித்த கையோடு அந்த மகள் திருமண பரிசாக அனைத்து வறியவர்களுக்கும் அந்த 90 பேருக்கும் கொடுத்தாள் என்று சொன்னால், இதுதாங்க உலகத்துல மிகச்சிறந்த கல்யாண பரிசாக இருக்க முடியும். அவர் தன்னுடைய எண்ணத்தை சிறிதளவுதான் மாற்றினார். ஒரு நாள் கூத்துக்கு எதுக்குங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்? இன்றைக்கு நிறைய பேர் ஆடம்பரம், ரொம்ப பகட்டு, பணம், காசு, துட்டு, மணி இப்படி தன்னுடைய வாழ்க்கையில மற்றவங்க எதிர்க்க நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் நம்ம காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். 90 பேருக்கு அந்த கல்யாண பெண்ணின் மூலமாக வீடு கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் கிடைச்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. ஓவர் நைட்ல ஒரு லேடி 4 கோடி ரூபாய் சம்பாதிச்சான்னா உங்களுக்கு தெரியுமா? அந்த கதை தெரியுமா? தெரியாது. ஓவர் நைட்ல, ஒரு நாள் நைட்ல பணக்காரர் ஆகிறதெல்லாம் சரத்குமார் படத்துல பார்த்துருப்பீங்க. ஓவர் நைட்ல சோழ மன்னன் ஒருத்தன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய அவைக்கள புலவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான், ஒரு கட்டளை கொடுத்துட்டான். இங்கே பார், 4000 கோடி பாடல்களை இந்த இரவுக்குள்ள நீங்க எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துட்டான். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. யாரு? புலவர்கள். புலவர்கள்னா என்ன, உடனே ரெடிமேடா எடுத்து விடுறதுக்கு அது என்ன சரக்கா என்ன? அவர்களால் கவிதை எழுத முடியல. அதுவும் 4000 பாடல்களை எப்படி ஒரு ஓவர் நைட்ல எழுத முடியும்? அங்க ஒரு லேடி வந்தாங்க. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், உங்களுடைய பிரெயினை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஒரு லேடி வந்தாங்க. டேய், நீங்கள்லாம் என்ன முட்டாளுங்களாடா? 4000 கோடி பாடல்களை ஒரே ஒரு இரவுக்குள்ளே எப்படிடா எழுத முடியும்? கொஞ்சம் உன் மூளையை மாற்றி யோசிடா, உன் எண்ணத்தை மாற்றுடா, மாற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு
ஔவை பிராட்டி அங்கே வந்தாங்க. ஔவையார், தமிழ் மூதாட்டி ஔவையார் வந்தாங்க பாருங்க. வந்து ஒரு பாட்டை எழுதினாங்க. 4000 கோடி பாட்டை எழுதி முடிச்சிட்டாங்க. 4000 கோடி பாடல் அது. அந்த பாடலை படிச்சுட்டு மன்னனுக்கு அவ்வளோ சந்தோஷம். யாருப்பா இந்த பாடலை எழுதுந்து, இந்த பாடலை எழுதுவதற்கு யார் ஐடியா கொடுத்தது? நான் இதை மனசில் வச்சு தான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன், நீங்கள்லாம் ஒழுங்காக எழுதுறீங்களான்னு. அருமையாக எழுதிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு பாராட்டுறாரு. இந்த அம்மா தான் தமிழ் மூதாட்டி ஔவை பிராட்டி. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று எழுதினால் பாருங்கள். அந்த தமிழ் பாட்டி, தமிழ் மூதாட்டி எழுதினா பாருங்க பாட்டு. மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். ரெண்டாவது, உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். மூணாவது, கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். அறிவுடைய சுற்றத்தோடு கோடி ரூபாய் கொடுத்தாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வச்சுக்கணும். அதற்கு அடுத்து பாருங்களேன், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும். கோடானு கோடி கொடுத்தாலும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும். இப்படி 4 செய்திகளை கோடி கோடி கோடின்னு ஒரு கோடி பாடலாக 4 கோடி பாடலை ஒரே ஒரு ஓவர் நைட்ல ஒரு பெண்பார் புலவர் எழுதினாள் என்று சொன்னால் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. எண்ணங்களை அவள் செதுக்கியதால் வாழ்க்கையில் பெற்ற மகிழ்ச்சிங்க இது. தலையாட்டாதீங்க, கை தட்டுங்க. இப்படி எண்ணங்களை செதுக்கினாலே பல பிரச்சனையிலிருந்து நம்மால கண்டிப்பா வெளியே வர முடியும். அது மட்டுமல்ல, இந்த சொல்லின் செல்வர், நான் 2 செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேரத்துக்கு சரியாக கொடுக்கணும். பேச்சாளருக்கு அழகு நேரத்துக்கு கொடுக்கறது தான். நான் நிறைய செய்திகள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், 1 மணி நேரம் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி. சரி, என்னுடைய நேரம் அது. கி.ஆ.பெ. விஸ்வநாதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லின் செல்வர் கி.ஆ.பெ. அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய சுமையை வேறு யாருக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, வேறு யாருக்கிட்டையோ கொடுக்க மாட்டாங்க. இந்த செய்தியை படித்ததுலேருந்து எனக்கு அந்த எண்ணம் வந்துடும். நான் கல்லூரியில் பாடம் நடத்தும் போது லேப்டாப்பு, புக்ஸு, அப்புறம் அட்டண்டன்ஸு, ஒர்க் ஷீட்ஸு எல்லாமே கையில் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருப்பேன். நடந்து போகும்போது அம்மா அம்மா கொடுங்கம்மா, தமிழ் பாடத்தை எடுக்கிறதுனால தமிழம்மான்னு கூப்பிடுவாங்க. அம்மா அம்மா கொடுங்க நான் எடுத்துக்கிறேன்னு வாங்க. இல்லைம்மா, எனக்கு உடனே கி.ஆ.பெ. ஞாபகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா தன்னுடைய சுமையை தானே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த பண்பாட்டை எனக்கு தன்னுடைய வாழ்வியலோடு கற்றுக் கொடுத்த பெருமகனார் அவர். உடனே நான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போவேன். இன்னைக்கு அப்படியும் நான் மறந்து என்னுடைய பேகை சேர்மதுரை ஐயா அவர்கள் அப்படி கொஞ்சம் தூரம் எடுத்துன்னு வந்துட்டாரு. பதச்சு போயிட்டேன். ஐயா தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் வாங்கி கொண்டேன். அவர் தமிழினுடைய இனிமையை பற்றி அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. தமிழ் மொழியினுடைய இனிமையை பற்றி அவர் மிக அழகாக சொல்கிறாரு. கொல்லிமலை காட்டில் உள்ள, இது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வைக்கிற டெஸ்ட் இது. நீங்கள் கடைசியில் நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறத அப்படியே கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். கொல்லிமலை காட்டில் உள்ள ஓர் ஆள்கிட்ட நான் தேன் கொண்டு வரும்படி சொல்லியிருந்தேன். தேன் எடுத்துகிட்டு வர சொன்னாராம் கி.ஆ.பெ. அவன் நான் சொன்ன அன்னைக்கு வராமல் மறுநாள் வெறுங்கையோடு நின்றான். அதனால் நான் சிறிது கோபித்தேன். அவன் பேசினானா, என்ன பேசினானா கவனிச்சுக்கோங்க. கோபித்தேன்ன்றதுலே நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். நேற்று மலைக்கு நடந்தேன், பலவிடங்களில் அலைந்தேன்,
இறுதியில் பெரும் பாறை தேன் பிடித்தேன். பெரும் பாறை தேன், பெரும் பாறை, அதோ பாறையில் தேன் இருக்கும் இல்லையா, பெரும் பாறை தேன் கண்டு சிறிது மலைத்தேன். சிறிது மலைத்தேன். ஒரு கொடியை பிடித்தேன். ஒரு கொடியை பிடித்தேன். ஏறி சென்று களைத்தேன். தேன் கூட்ட களைப்பாங்க இல்லையா, ஏறி சென்று களைத்தேன். சட்டியில் பிழிந்தேன். அந்த தேன் அப்படியே சட்டியில் பிழிஞ்சிட்டாராம். சட்டியில் பிழிந்தேன். நன்றாக வடித்தேன். அதனை கண்டு மகிழ்ந்தேன். அதனை கண்டு, தேனை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே நாக்கில் எச்சில் ஊறும்ல, அவ்வளவு மதுரமானது இல்லையா தேன். ஐயா பெரியவர் அப்படியே சிரிக்கிறாரு தேனை பற்றி சொன்ன உடனே. வயசான காலத்தில் சுகர் வந்துட்டாவே தேனும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தேனெல்லாம் சாப்பிட்லாம். அது பூ நெய், ஆணெய் பூநெய். பூவினுடைய நெய் தான் தேன், ஆவினுடைய நெய் தான் நெய். சரிங்களா? பசுமாட்டினுடைய பால்ல இருந்து கிடைக்கிறது ஆணை. இப்போ நன்றாக வடித்தேன், அதனை கண்டு மகிழ்ந்தேன், அதில் சிறிது குடித்தேன், கழித்தேன், அயர்ந்தேன். தூங்கிட்டேங்க குடிச்சிட்டு, தேனை நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டேன். அயர்ந்தேன், மறந்தேன். ஐயோ மறந்துட்டேன், ஐ ஃபர்காட் இட்ங்க, மறந்துட்டேன், மறந்தேன். இன்று காலை எழுந்தேன், இன்று காலை எழுந்தேன், நினைத்தேன், தேனை அடைத்தேன். ஃபில் பண்ணிக்கிட்டாராம். தேனை அடைத்தேன், எடுத்தேன், விரைந்தேன், நடந்தேன், வந்தேன், சேர்ந்தேன், இப்போதுதான் உங்கள் ஆளிடம் கொடுத்தேன் என்று. இதை கேட்டு நானும் மகிழ்ந்தேன் என்று கி ஆப்பே அவர்கள் சொல்லுகின்றார். அப்பப்பா, தமிழ் மொழியில ஒவ்வொரு சொல்லிலும் எவ்வளவு தேன், எத்தனை படி தேன் பாருங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அவ்வளவு இனிமை. இங்கே இல்லத்தரசிகளெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் இவ்வளோ பேசுகிறேன், வெளியூர்களுக்கெல்லாம் சென்று மேடை தோறும் முழங்குகின்றேன், பல பட்டிமன்றங்களில் பேசுகிறேன். ஆனால் எனக்கு காரில் ட்ராவல் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. கார்னால சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்னுடைய சொந்த காரை நான் எடுக்கவே மாட்டேன். அதை வாங்கி வச்சு பூஜை போடுறியான்ற அளவுக்கு தான் நான் வச்சிட்ருப்பேன். ஷேர் ஆட்டோவில் நான் காலேஜுக்கு போவேன். உண்மையாக நடந்துச்சுங்க என் வாழ்க்கையில். இப்போ தான் சமீபத்தில் நடந்த செய்தி உங்களுக்கு சொன்னால் உபயோகமாக இருக்கும். ஷேர் ஆட்டோவில் ஏறுறேன். என் கணவர் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்கி சொல்கிறாரு, எஸ்தர் வா நான் காரில் கூப்பிட்டு போகிறேன் காலேஜுக்கு அப்படின்றாரு. வேணான்னு சொல்லிவிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த காரில் ஏறின உடனே எனக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது இன்னுமே எனக்கு பழகலை. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, இல்லை மாமா நான் ஷேர் ஆட்டோவில் போய்க்கிறேன்ட்டு ஏறுறேன். இதை கவனித்து கொண்டிருந்த என்னுடைய சக பயணி என்னுடைய பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த சக பயணி என்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா வேலை செய்கிறீங்க? நான் ப்ரொஃபஸருங்க. எந்த காலேஜு? எத்ராஜ் காலேஜு. என்னக்கா அண்ணன் உங்களை காரில் கூப்பிட்டு போகிறேன்றாரு, நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வரேன்றீங்க, ப்ரொஃபஸருன்றீங்க அப்படின்னாங்க. இல்லை சிஸ்டர், எனக்கு காரில் ட்ராவல் பண்ணாலே வாமிட்டிங் சென்சேஷன் வரும். வாமிட் வருதோ இல்லையோ, வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அதனால் நான் காரில் ஏற மாட்டேன். அதனால் தப்பிச்சு ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டேன். எனக்கு அந்த சென்சேஷன் வந்தாவே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அக்கா, முதல்ல காரில் ஏறின உடனே எனக்கு வாமிட்டிங் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றுங்கக்கா. நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கக்கா, அதனால தான் இப்படி ஆகுது. நீங்கள் பாருங்கள், அடுத்த முறை அதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் அதை பற்றி நினைக்காம காரில் ஏறுங்க, அது மகிழுந்து உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஜாலியாக பயணம் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என் தலையில் சுத்தியால் அடித்த மாதிரி இருந்ததுங்க. உண்மையிலேயே நான் அந்த பக்கத்து பயணியிடமிருந்து கற்றுக்கொண்ட செய்தி தான். இன்னைக்கு சேர்மதுரை ஐயாவினோடு அந்த காரில் பல இடங்களுக்கு எல்லாம் சென்று வந்தேன். காரில் ஏறின உடனே நான் செய்கிற முதல் வேலை மூக்கை எடுத்து முந்தானையில் மூடிடுவேன். ஆனால் இன்றைக்கு காரில் ஏறினதும் மூக்கை மூடவே இல்லைங்க. ஏன்னா நான் சக பயணிக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என் எண்ணத்தை முதல்ல நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த அந்த எண்ணத்தை நான் மாற்றினதுனால எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சிங்க.
இப்படி நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரணுமோ அப்படி நம்ம வெளியே வந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும். நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். ஜெர்மனியினுடைய சக்கரவர்த்திக்கும் பவேரியா நாட்டினுடைய மன்னருக்கும் சண்டை வந்ததுங்க. ஜெர்மனி சக்கரவர்த்திக்கும் பவேரியா நாட்டு மன்னருக்கு சண்டை வந்தது. ஜெர்மனி சக்கரவர்த்தி அவர் பெரியவர், ரொம்ப அதிகார எல்லைகளை வைத்திருப்பவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா கடும் கோபத்தோட, டேய் அந்த பவேரியா நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சின்னு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது ஆடு மாடு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தட்டுமுட்டை சாமான் எல்லாத்தையும் பிடிச்சின்னு வாங்கடான்னு சொல்லிடுறாரு. திடீர்னு அவர் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடுச்சு, ஒரு சின்ன மாற்றம். எல்லாருடைய மனசுலையும் நிலையான எண்ணமே இருக்காதுங்க. மாற்றம் வரும்பொழுது தான் வாழ்க்கைக்கான புதிய புதிய முடிவுகளை நாம் எடுப்போம் என்ற காரணத்தால் இந்த செய்தியை இந்த மகிழ்வோர் மன்றத்தில் பதிவு செய்து விட்டு போகின்றேன். நீங்களும் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அந்த மன்னருடைய மனசில் ஒரு மாற்றம் வருது. சரி போனால் போது, இங்கே இருக்கக்கூடிய இந்த பவேரியா நாட்டு ஆண்களை மட்டும் பிடிச்சிட்டு வா, பெண்களெல்லாம் பிடிக்காத, பெண்களெல்லாம் விட்டுரு, பாவம் பொம்பளைங்க இல்லை, பாவம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன்னர் சொன்ன உடனே மற்ற ஜென்ஸுங்க, அந்த ஆண்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க அந்த நாட்டு மன்னருடைய ஆணைப்படி. ஆனால் பெண்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமா வெற்றி வெற்றி வெற்றின்னு குதிச்சாரு, எக்காலமாக நீ குதிச்சுட்டு இருந்தாரு. இப்படி திரும்பி பார்த்தாரு பாருங்க, அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. பெண்களெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த பெண்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க முதுகில் தட்டுமுட்டு சாமான எல்லாம் சுமந்துக்கிட்டு வர்ற மாதிரி அப்படியே தள்ளாடி தள்ளாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது இப்படி தள்ளாடிட்டு வராங்களேன்னு பார்த்தா அவங்க எல்லாருடைய முதுகுலையும் அவங்க வீட்டுக்காரங்களை சுமந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா பெண்களும் வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. என்னடா இது, கடைசி அப்படி கண்ணை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பவேரியா நாட்டு அரசி தன்னுடைய கணவர் அவரை முதுகில் சுமந்துங்கன்னு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துனுக்கிறா. இதை பார்த்த உடனே அவருடைய மனசில் ஒரு நெகிழ்ச்சி வந்து, மனிதனையும் வந்து, சரி அவங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க, போனா போட்டுன்னு சொல்லிட்டு விடுதலையை கொடுத்து அனுப்பிட்டாராம். ஒரு எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை செய்து அந்த இல்லத்தரசிகள் செய்த காரணத்தால் என்னாச்சு பார்த்தீங்களா? இப்படி தன்னுடைய கணவரையும் பாதுகாத்து தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வருங்கால தூண்களை உருவாக்குகின்ற இந்த குழந்தைகளையும் நீங்கள் கண்மணிகள் என்று பாதுகாத்து வளர்க்கக்கூடிய காரணத்தால் தான் திருவள்ளுவர் சொன்னார், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சொன்னார். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். பெண்ணுக்கு ஈக்குவலாக யாருமே சொல்ல முடியாதுங்க. பெண்கள் அவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள். அமெரிக்கா நாட்டினுடைய பிலடெல்பியாவில் நடந்த கருத்து கணிப்பில் இந்த உலக அளவில் யார் மன வலிமை படைத்தவர்கள் என்று ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வேயினுடைய முடிவுகள் என்ன தெரியுமா? ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் மன வலிமை படைத்தவர்கள், உடல் வலிமை படைத்தவர்கள் என்று அந்த சர்வே தெரிவிக்கின்றது என்று சொன்னால், இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தடைக்கற்களாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன கற்கள் இருக்கு இல்லையா, உங்களுடைய பார்வையினுடைய கோணத்தை மாற்றி பாருங்களேன். சின்ன சின்ன கற்களை உங்கள் கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கற்கள் உங்களுடைய கண்ணை மறைத்து விடும். நான் சொல்கிறது சரிதானே? சின்ன சின்ன கற்கள் உங்களுடைய கண்ணை மறைத்து விடும். ஆனால் அந்த கற்களை தூரப்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த கற்கள் வந்து உங்களுடைய பார்வையை மறைக்க முடியாதபடிக்கு அது தூரம் இருக்க கற்கள் மறைந்து போய்விடும். முதல்ல உங்களுடைய கண்ணை மறைத்த அந்த கற்களை நீங்கள் தூரப்படுத்தும் பொழுது
கற்களே மறைந்து போய்விடும். உங்களுடைய பார்வை தெளிவாக தெரியும். இது போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தடை கற்களாக எவற்றையெல்லாம் நினைக்கின்றீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் தூரப்படுத்திவிட்டு உங்களுடைய எண்ணங்களை செதுக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த செய்திகளை எல்லாம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் அதிக செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்ற ஒரு நல்ல செய்தியை தெரிவித்து இதுக்காரும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு ரசித்த கோவில்பட்டியினுடைய மகிழ்வோர் மன்ற உறுப்பினர்கள் யாவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றி. தமிழ் வணக்கம்.